நம்ம இன்றைக்கி லேந்தனைட்ஸில் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கிருமி நாசினியாக வந்து நம்ம 2 இது யூஸ் பண்ணுறோம். பிஆரும் என்டியும் அதோட சாலிஸ்லேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருமி நாசினியாக வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சீரியம் உப்புக்கள் சிஇ இதோட சால்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதில் வந்து சீல ட்ராவல் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, நார்மல் ட்ராவல் பண்ணும்போது அப்போ நடக்கக்கூடிய அந்த வாந்திக்கு சிகிச்சை பண்ணுறதுக்காக சீரியம் உப்புக்கள் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அயன் அண்ட் சீரியம் உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து ஆர்பிசி குறையும் போது அதோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹீமோக்ளோபினோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு வந்து அயன் அண்ட் சீரியம் உப்புக்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. வேளாண்மையில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள், பூஞ்சைக்கொல்லி, அப்புறம் உரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நுண்ணிய தனிமங்களை வந்து இன்ட்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விளக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக வந்து ஒளிரும் பொருட்கள் வந்து அதோட கேரக்டர் வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணோம். அப்போ என்னென்ன சால்ட்டு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேந்தனம் சால்ட்டு, சீரியம், யுரேபியம், அப்புறம் வந்து எஸ்எம் சால்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம்.